வெல்கம் டு ட்ரெண்டிங் சினிமாஸ். நான் உங்க விஜய் தானா. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் சினிமாஸ்ல சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். பொதுவாகவே சினிமால ஒருத்தர் நடிச்சு பிரபலம் ஆகிட்டாலுமே அவங்க சம்மந்தப்பட்டவங்க, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே சினிமால என்டர் ஆகுறது வழக்கங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவாஜி கணேசன், பிரபு, விக்ரம் பிரபு, அடுத்ததா விஜயகுமார், வனிதா விஜயகுமார், அருண் விஜயகுமார், ஏன் ஸ்ரீதேவி விஜயகுமார், இன்னும் சொல்ல போனா இப்ப டாப் நடிகரா இருக்கிற சூர்யாவும் அவங்க அப்பா சிவகுமாருக்கு அடுத்ததான் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனாரு. இவருக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பி கார்த்தி சினிமாக்குள்ள வந்து கலக்கிட்டு இருக்காரு. என்னதான் இவங்க ஒட்டுமொத்த குடும்பமா சினிமால நடிச்சிட்டு இருந்தாலுமே ஆனா கதைன்னு வந்துட்டா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி, அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி மாறி நடிக்கிறது தான் வழக்கம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜோதிகா கார்த்தியோட அண்ணி, ஆனா ஒரு படத்துல ஜோதிகா கார்த்திக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 90ஸ்ல டாப்ல இருந்த ஒரு நடிகை அவங்க பீக்ல இருந்த அந்த டைம்லயே அவங்களோட சொந்த தங்கச்சிக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. யார் அந்த நடிகை? அது என்ன படம், என்ன மாதிரி கதை அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SK TV. 80s காலகட்டத்துல டாப் நடிகரா இருந்த ஒருத்தர் தான் நாசர். இவர் முதல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு, அதுக்கப்புறமா வில்லனா நடிக்க ஆரம்பிச்சாரு, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு அடுத்தது அவர் சில படங்களை இயக்கியும் இருக்காரு. இவர் ஒரு 4-5 படங்கள் தாங்க இயக்கியிருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான படம் தான் அவதாரம். இந்த படத்தோட கதை மட்டும் இல்லைங்க, அந்த படத்துல வரக்கூடிய பாட்டு தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டு இப்ப கூட 90s கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நாசர் அவர்கள் 5வது படமா அவரே கதை எழுதி அவரே டைரக்ட் பண்ண படம் தான் பாப்கார்ன். இந்த படத்துல இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மோகன்லால் லீட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பேரா சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்களோட சேர்ந்து விவேக், ஊர்வசி, ஜோதி நேவல், MS விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. பாப்கார்ன் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட ஒரு படமா இருக்குங்க. ஒரே கலைத்துறையில இருக்கிற 2 பேரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி இவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி பிரிஞ்ச அம்மா அப்பாவை அந்த மகள் ஒண்ணு சேர்க்கறதுக்காக போராடுறா. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்துல சிம்ரனுக்கு மகளா நடிச்சவங்க தாங்க ஜோதி நேவல். இந்த ஜோதி நேவல் வேற யாரும் இல்லைங்க, சிம்ரனுக்கு கூட பிறந்த தங்கச்சி. என்னது, சிம்ரனுக்கு கூட பிறந்த தங்கச்சியா? எங்களுக்கு தெரிஞ்சு சிம்ரனுக்கு கூட பிறந்த தங்கச்சினா அவங்க தானே. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தாங்க. எல்லாருக்குமே சிம்ரனோட தங்கச்சின்னா அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இவங்க அவங்க கிடையாது. ஜோதி நேவல் சிம்ரனோட 2வது தங்கச்சி. பாத்தீங்களா, 90ஸ்ல டாப் ஹீரோயினா இருந்த ஒருத்தவங்க தான் சிம்ரன். இவங்களே அவங்களோட தங்கச்சிக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் கனவு கண்ணியா இருக்கிறவங்க தாங்க சிம்ரன். இவங்களே 90ஸ்ல டாப் ஹீரோயினா இருக்கும் போது அவங்களோட தங்கச்சிக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நடிகருக்கு மகளா நடிச்சவங்களே சில காலகட்டத்துக்கு அப்புறமா அதே நடிகருக்கு மனைவியாவும் நடிக்கிறாங்க. இதுதாங்க சினிமா உலகம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் தானா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SK TV, உங்கள் பொழுதுபோக்கின் உச்சகட்டம்.